கூட்டிட்டு அவன் தான் சொன்னாரு. விஷயம் சொல்ல போனா அவனையும் திரும்ப கூட்டிடலாம். ரொம்ப சிரேஷ்டம் பக்தர் இருக்கிறான். விஷயத்தை கேட்டு 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 திரும்ப 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 சிந்தனை பண்ணுங்க. அப்பதான் பக்த மகிமைன்னு ஒண்ணு தெரியும். இந்த பக்த மகிமை புரிஞ்சாத்தான் நிஜமாவே அதெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்னு, எப்படி இருந்தா அவர்களுக்கு சுகம்ன்றது தெரியும். நினைச்சுட்டே இதயத்துக்குள்ள இந்த விஷயத்தை அசை போட்டுட்டே இருக்கும். மாடு அசை போடுறா போல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிந்தனம் பண்ண சிந்தனம் பண்ண சிந்தனம் பண்ண சிந்தனம் பண்ண சிந்தனம் பண்ண உங்க வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும். உங்க வாழ்க்கை இருக்க பிரச்சனைகளுக்கு துன்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சிந்தனை பண்ண சொல்றேன். அந்த மாதிரி அவ்வளவு அழகா இவர்களெல்லாம் ஜோரா பகவத் ஞானம் பண்ணிட்டு குரு என்ன செய்யறார். அதே சந்தர்ப்பத்துல இந்த பூரியில ரத யாத்திரை, பூரியோட விசேஷம் இந்த ரத யாத்திரை ஆஷாட மாசத்துல அவ்வளவு விசேஷமா இந்த ரத யாத்திரை நடக்கும். எப்பொழுதும் ராஜா அங்க வரணும். ராஜா தங்க தொடப்பத்தால பெருக்கணும். ரத வீதியை அவனே பெருக்கணும். அதுல ஜெகநாதன் வரணுமா. எந்த தேசத்துக்கு ராஜனா இருந்தாலும் ஜெகநாதனுக்கு முன்னாடி சாதாரணம் இல்லை. அதுதான் தாத்பரியம். எவ்வளவு பிரியவனா இருந்தாலும் பகவானுக்கு முன்னாடி ரொம்ப 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 அல்பம். சாதாரண அல்பம்னா இல்லை, பேசுறதுக்கு கூட அருகதை இல்லாத அளவுக்கு ஒரு அல்பம். அந்த மாதிரி அந்த ரத யாத்திரைக்கு இந்த ராஜா பிரதாபுரம் அந்த உடனே சார்பூமியை பார்க்கற கூட்டம் அனுப்புறாரு. என்னாச்சு, என்னுடைய கருதாட்சியை சொன்னேளா? நான் என்ன சொல்லுவேன், பிரபு ராஜாக்களை பார்க்கறது இல்லைன்னு ஒரு பிரதிஜையா வச்சுருக்காரு. அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு உடனே துக்கம் நெஞ்சு அடைச்சுதான் ராஜா பிரதாபருத்ரனுக்கு. உடனே சார்போட சொன்னார், ஒண்ணு சைத்தன்யருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டேன், இல்லைன்னா உயிரை விட்டுடுங்க. ஒண்ணு எனக்கு சைத்தன்யுடைய கிருபை வேணும், சைத்தன்யுடைய சிஷ்யன்ற பேர் எனக்கு வேணும், நான் சைத்தன்ய தாசன் நான் சொல்லணும், நான் சைத்தன்யுடைய கருணையினால காப்பாற்றப்பட்டவன லோகத்தை நான் பரசாட்சன். அப்படி இருந்தா இருப்பேன், இல்லைன்னா உயிரை விட்டுடுங்க. இந்த சரீரம் அவசியம் இல்லை எனக்கு. அந்த குரு கிருப்பையை லோகத்துல பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் இந்த சரீரம் வேணும். நான் ராஜனாக இருந்தாலும் என்ன அவரே ஒதுக்கிட்டான்னு சொன்னா நான் எங்க போவேன்னு கேட்டாங்க. பிரதாபருத்ரன் எல்லாரும் பாவம் பண்றா, எல்லாரும் ஒதுக்கிடவா, குருவும் ஒதுக்கியாச்சுன்னா எங்க போவேன். எல்லாரும் ஒதுக்குறான் பகவான் இடத்து போறான், பகவான் ஒதுக்குறான்னு குரு இடத்து போறான், குருவும் ஒதுக்கியாச்சுன்னா எங்க போவேன். கதி கிடையாது. ஆனா குரு ஒதுக்கிறதே கிடையாது. பகவான் கூட குரங்கையால ஒரு தள்ளுதெல்லாம் போகும். ஆனா குருவால ஒரு தள்ளு தள்ள முடியலையா. ஏன்னா ஈஸ்வரன் கோச்சின்றா குருவிடத்துல பிரார்த்தனை பண்ணல, குருவே கோச்சின்றாச்சுன்னா அந்த குரு அவ்வளவு கருணாசாகர மூர்த்தியாச்சு, கருணையின் ரூபமா இருக்காது. ராஜாவுடைய இந்த அனுராகம், இந்த ஒரு திருடம் இருக்கு, இந்த ஒரு வைராக்கியம் இருக்கு, இந்த ஒரு ஆசை இருக்கு, கட்டு கடங்காத ஒரு தவிப்பு இருக்கு. இதை பார்த்தோன்னே சார்பு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இப்படி தவிப்பு இருக்கா, அப்ப நிச்சயமா சைத்தன்ய சரணகமங்களை சேர்த்துருவாங்க. சந்தேகமே வேண்டாம், சைத்தன்ய கருணாமூர்த்தி, சந்தேகமே வேண்டாம். சரணகமங்களை சேர்த்துப்பார், கவலையே படாது. நீங்க ராஜான்ற ஒரு வேஷத்தெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு பக்தனா வரும்பொழுது நிச்சயமா சைத்தன்யம் ஏற்றுப்பார், சந்தேகமே வேண்டாம். ரத யாத்திரையின் பொழுது எல்லாரும் இதுக்கு பிரயத்னப்படுவோம், எப்படியாவது சைத்தன்யனுடைய சரணகமங்கள் உங்களுக்கு இடம் கிடைக்கட்டும், நானும் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு. உடனே ராஜனும் பரம சந்தோஷமா இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு கூட இன்னொருத்தர் வந்தான், புதுசா வந்தான், ஒரு இளைஞன் வந்தான், கையை கூப்பிண்டு சைத்தன்ய முன்னாடி நின்னான், அழுதுண்டே நின்னான். யாரிடத்தும் ஒண்ணும் பேசவே இல்லை. சைத்தன்யர் கேட்டார், யாரப்பா நீ, என்ன விஷயம், எதுக்கு முன்னாடி நிற்கிறேன்னு. அவன் சொன்னான், நான் உத்தமமான மகாத்மாவுடைய ஒரு சிஷ்யன், இந்த மகாத்மா சித்தி அடைகிற சமயத்துல நான் என்ன பண்றேன் இனிமேல்னு கேட்டேன். அவர் உங்களுக்கு போய் சரீர சேவை பண்ண சொன்னார். உடனே சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், யாருப்பா அந்த மகாத்மா, கிளம்புற சமயத்துல என்ன நினைச்ச அந்த மகாத்மா யாரப்பா, இந்த ஒரு ஜீவன், இந்த ஒரு அல்பனை கூட ஸ்மரிக்கும்படியான உத்தமமான மனசுடைய அந்த ஜீவம் யாரு, அந்த நடமாடிய பரமபுருஷன் யாருன்னு கேட்ட உடனே அந்த குழந்தை அழுதுலே சொன்னானா, ஈஸ்வரபுரி சுவாமிகள் இவரோட குரு. மரண சமயத்துல இந்த சைத்தன்யம் நினைச்சாங்க,
சைத்தன்ய பதறினார். இந்த ஜீவனை ஏன் நினைக்கணும்? சரியா சொல்லணும். குரு மந்திரோசம் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு பந்தம் பாசம் ஒன்னும் கிடையாதுங்க. அதையும் தாண்டி ஒரு உரிமையும் சொல்றது அவ கிருபையினால பண்ணிட்டு இருக்க. சைத்தன்ய கதற, இந்த அல்பனை, இந்த ஜீவனை, இந்த அதமனை, இந்த அசிங்கமானவனை என் குரு நினைச்சுட்டாரோ என் ஜென்மா சாப்பையனாரு, என் ஜென்மா நல்லபடிய கரையே அவர் நினைச்சுட்டாரு. கிளம்புற சமயத்துல என்ன நினைச்சுட்டாரா? என்னையும் நினைச்சாரா? சைத்தன்ய மகாபிரபு பாதி கிடையாது, அதமன் கிடையாது, சாதாரண சம்சாரத்தை மாறிட்டு இருக்கிற ஜீவன் கிடையாது. ஆனா அவரே சொல்றார், ஐயோ நான் ரொம்ப சாதாரண பட்டவனாட்டு என்ன நினைச்சார்? அப்ப கூட கிளம்புற சமயத்துல கூட நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சாரா? என்ன ஒரு கிருபை பார்த்துக்கோங்க. நிஜமாக அடியன் கதறி கதையா இருக்கு இந்த நிகழ்ச்சி. கிளம்புற சமயத்துல சைத்தன்ய சரீரம் நன்னா இருக்கு, அவருக்கு போய் சரீர சேவை பண்ணுறாரா. ஏன்னா சைத்தன்யம் அப்பப்ப ஆதாரம் இல்லாம எப்படி இல்லாம காலம் கடத்தி கிடக்கிறார். தன்னை மறந்து பக்தி பண்ணி கிடக்கிறார், தன்னை மறந்து அழுந்து கிடக்கிறார், தன்னை மறந்து நாமஜம் பண்ணி கிடக்கிறார். இதே இல்லாம ஏதோ காலம் பக்தியில ஒன்றை பிடிச்சிட்டு காலம் ஓட்டு கிடக்கார். அப்ப அவளை சரீரத்துக்கு சேவை பண்றதுக்கு ஆள் வேணுமே, அந்த சேவையை நீதாண்டா பண்ணணும்னு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாராம் ஈஸ்வரபடி. இந்த சைத்தன்ய சரீரம் நன்னா இருந்ததுன்னா லோக தத்தனை ஜீவனுக்கு உத்தாரணமா இந்த சரீரம் நன்னா இருக்கணும்னு அந்த குரு நிஜமாவே இந்த குரு கிருபை ஒண்ணுதான் எங்களதான் வழி நடத்தி. இந்த சரீரத்துக்கெல்லாம் ஏதோ பலம் கொண்டு நடமாடி இருக்கும் அப்படின்னா குரு கிருபை ஒண்ணுதான். எங்களுடைய பலம் ஒண்ணும் இல்லை. ஒரு ராசித்தில் இறக்கிறோம், எத்தனையோ இடங்கள் ஆகாரம் சாப்பிடுறோம், எத்தனையோ ஜலம் சாப்பிடுறோம், எத்தனையோ மனுஷாலோட பழகிறோம். இதையெல்லாம் தாண்டி சரீரத்துல ஒரு பலம் இருந்து பிரவச்சனம் பண்ண முடியாது, பகவத் விஷயம் சொல்ல முடியாது. குரு கிருபை அவன் இந்த சரீரத்து மேல நன்னாருக்காம ஒரு கிருபை பண்றாலே அந்த ஒரு கிருபை காலத்தை கடத்திட்டு இருக்கான். இந்த பிரயத்னம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி கதறி அழகா உடனே சைத்தன்யா சொல்றா, நான் எப்படி உன்னை என்ன சரீர சேவை பண்ண வைக்க முடியும்? என் குருவுக்கு கைங்கரியம் பண்ணவனாச்சே, அதனால நீ உத்தமமானவன்னு சொல்றார். உடனே கோவிந்தா, எனக்கு வேற கதி இல்லை, உன்னுடைய சரீர சேவைனா என் குரு எனக்கு கைங்கரியம் கொடுத்துக்க, அந்த கைங்கரியம் நான் விட மாட்டேன். சைத்தன்யம் ரொம்ப கஷ்டமா எடுத்து தன் குருவுக்கு கைங்கரியம் பண்ணி தனக்கு கைங்கரியம் பண்ண வைக்க முடியும். உடனே சார்வபௌம இடத்தை கேட்டா, பெரிய பண்டிதராச்சு, நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. உடனே சார்வபௌமர் சொன்னா, தபோ குருவுடைய கட்டளை நிறைவேற்றுறது தான் உத்தமம் பண்ணிட்டான். அது ஒன்றும் சொல்லலை, குருவுடைய கட்டளை நிறைவேற்றுறது தான் நிஜமாவே உத்தமமான காரியம். என்ன சொல்றாரு, என்ன சொல்றானா நம்ம நல்லதுக்காக தான் சொல்ல போறோம், அதை மீறி வேற ஒன்றும் சொல்ல போறது இல்லை, அதை மீறி சொல்ல வேண்டிய அவசியமா வளர்க்க. அதனால அந்த குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுறது உத்தமமான சிஷ்ய லட்சணம். நீங்க சொன்னபடி கேட்கணும் காரணம் சைத்தன்யம். அந்த கோவிந்தனுக்கு பாக்கியம், ராமானுஜருக்கு ஒரு கோவிந்தர், சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஒரு கோவிந்தர். நிஜமாவே பரம பாக்கியம். ஆனா அப்படி ஒரு சிஷ்யன் இருக்கிறது நிஜமாவே பரம. அது ஒரு ஆச்சாரம் இருந்தாலும் உணர முடியும். நிஜமாவே இந்த ராமானுஜர் இந்த கோவிந்தன் மட்டும் இல்லைன்னா இந்திய மலை காடுகள்ல ராமானுஜர் இருந்திருப்பான்னு தெரியாது. அந்த கோவிந்தன் மட்டும் அன்னைக்கு அந்த ராமானுஜர் பிடிச்சு நிறுத்தற, அண்ணா உங்களை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்றா, இங்கே தப்பிச்சு போயிடுவோம்னு எழுதிட்டு இவர் மட்டும் போகலன்னு சொன்னா நிஜமாவே 120 வருஷம் ராமானுஜர் இந்த பூமியில இருந்திருப்பான்னு தெரியாது. அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருந்திருக்குமான்னு தெரியாது. ராமானுஜரே இல்லைன்னாங்க முழுமையாண்டனும் இல்லை, கூரத்தானனும் இல்லை, வடுகநம்பியும் இல்லை, கொங்கில் பிராட்டியும் இல்லை, பிள்ளை உரங்காவலி தாசரம் இல்லை, பராசர பக்தரும் கிடையாது, யாருமே இல்லை. கோவிந்தன் நிஜமாவே கோவிந்தன் அந்த பேரை கேட்டாலே முதல்ல பகவான் கோவிந்தன் கூட ஞாபகமே வர. இன்னி வரைக்கும் முதல்ல ராமானுஜருடைய கோவிந்தன், ரெண்டாவது சைத்தன்ய கோவிந்தன். என்ன ஆச்சரியமான சிஷ்யர்கள் இந்த சிஷ்யர்கள். நிஜமாவே நமக்காக வாழை காப்பாற்றி கொடுத்துட்டு நமக்காக அப்படி ஒரு சரீர சேவை பண்ணிச்சார் அந்த கோவிந்தன். நிஜமாவே இந்த கோவிந்தனுக்கு 1000 கோடி ஜென்மம் அடிமையா இருக்கலாம், தப்பே கிடையாது. ராமானுஜ தாசன் கூட கொண்டது, கோவிந்த தாசன் 1000 கோடி ஜென்மம் இருந்து சொன்னா ஒண்ணுமே நிஜமாவே அந்த கோவிந்தன் வசம்
வடுகு நம்பியா வரணும். அந்த ஆச்சரியம். அந்த மாதிரி இந்த கோவிந்தனுடைய பாக்கியம் சைத்தன்ய சரீர சேவை. அந்த சரீரத்தை யாராவது சேவை பண்ண முடியுமா? அதையும் மீறி தன் சரீரத்தை ஒப்படைக்கிறார். லோகத்தையே தான் பரிபாலனம் என்ற தன் சரீரத்தை அவனிடத்தை ஒப்படைக்கிறார்னா இந்த கோவிந்தன் எப்பேற்பட்ட பாக்கியமான இருக்கான். அந்த சப்தியை அவன் புரிஞ்சுட்டான். இப்படி பாக்கியம் நடத்திருக்கு, வீணடிச்சிடப்படாது. இந்த பாக்கியத்தை இறுக்கி பிடிச்சுக்கணும். எதை இருந்தாலும் இதை எழுந்தப்படாதுன்னு சொல்லி இந்த கோவிந்தன் இறுக்கி பிடிச்சிருந்தான் அந்த சைத்தன்ய சரீரத்தை. எனக்கு கைதியம் வேணும், விடமாட்டேன் 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 ஹடம் பண்ணி பிடிச்சுட்டான். ஹடம் கொடுத்துட்டான், சரீரத்தையே கொடுத்துட்டான். அந்த கோவிந்தனோட சேர்ந்து ஆனந்தமா ஒவ்வொருத்தா வந்து சேர்றான். அதே சந்தர்ப்பத்துல சைத்தன்யர் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய ஜனங்களுக்கு பாரத எல்லாருக்கும் தெரியும். அதுல சைத்தன்யர் நவதீபத்துல இருக்கும் பொழுது தாமோதரன் ஒருத்தர் இருந்தார். அவர் சைத்தன்யர் சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு அவருக்கு நவதீபத்தை இருக்கவே பிடிக்கல. நவதீபமே பயங்கரமா தெரிஞ்சினார். சைத்தன்யர் சன்னியாசம் வாங்கிட்டு போனார், அவ்வளவுதான். நவதீபமே பயங்கரமா தெரிஞ்ச உடனேயே கிளம்பிட்டார். நேரத்தில் அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். காசி கஷேத்திரம் போய் அங்க ஒருத்தரோட சன்னியாசம் வாங்கிட்டார். அவரும் பக்தி நாமஜபத்தோட மற்ற எல்லா விதமான சாஸ்திரம் தத்துவம் விசாரம் இதையே சொல்லிட்டு இருக்கா. பகவான தியானம் பண்ற பத்தியோ, பகவான் நாம சங்கீர்ண பெருமையை பத்தியோ, பகவான் அனுபவிக்கக்கூடிய முறையை பத்தியோ சொல்லாம பரண்டு தத்துவங்களா சொல்லிட்டார். இவன் மனசு முழுக்க என்னடா இப்படி வாசிட்டோம்னா தப்பான இடத்தை மாறினாலும் பரம கஷ்டம் இருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சைத்தன்யர் பூரி கஷேத்திரத்துக்கு வந்துட்டா அப்படின்னு போயிடுச்சு. உடனே அவரிடத்த சொன்னார், நான் கிளம்புறேன், இது வரைக்கும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உபகாரம் கைங்கரியம் பண்ணியாச்சு, இனிமேல் நான் சைத்தன்யம் பார்க்க போறேன் அப்படின்னு. அவரும் சரி போடான்னு சந்தோஷா. எப்படா கிளம்ப முடிஞ்சதுன்னா சைத்தன்யம் இங்கே இருந்து நான் வரமாட்டானா, ஸ்வரூப தாமோதரன் வரமாட்டானா இவர் நினைச்சா. வரமாட்டானா, ரொம்ப நல்லவனாச்சே, ரொம்ப நல்லா பக்தி பண்ணுவானாச்சே, நவதீபத்திலே இருந்தானே, எங்க இருக்கான்னு தெரியலையே. ஒரு ஓரத்துல ஒரு பூரியில உட்காந்து ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை காசியில தப்பான குருவிடத்தை மாற்றிட்டு இருந்தவரை இருக்கு. ராமானுஜ சிந்தனை பண்றா. சம்பிரதாயத்தை விட்டு விலகி எங்கேயோ போயாச்சு கோவிந்தன். உடனே சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பும் பொழுது நம்ம கோவிந்தன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம சம்பிரதாயத்தோட நம்ம கூட இருக்கும்போது நல்லா இருக்கும் இந்த கோவிந்தன். நம்ம சம்பிரதாயம் மாறிருக்கணும், எப்படியாவது தடுத்து பணியாட்கொண்டா தேவலையேன்னு பிரார்த்தனை பண்ணாராம். இவருடைய பிரார்த்தனை வசப்பட்டு அவருடைய குரு பெரிய திருமலை நம்பிகள் இவருக்காக காளஹஸ்தி போய் கோவிந்தருக்கு விஷயங்களை சொல்லி அவரை தடுத்து அழிச்சுட்டு வர. இவர் பிரார்த்தனை பண்ண அவருடைய ஆச்சாரியம் இவருடைய பிரார்த்தனைக்காக அவ்வளவு தூரம் கிளம்புகிறார். ஆச்சாரிய விஷயத்தை சொல்றதா, பரமாச்சாரிய விஷயத்தை சொல்றதா, ஒருத்தர் மிஞ்சி 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 போயிட்டே இருக்கா. இந்த ராமானுஜர் பிரார்த்தனை பெரிய வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. ராமானுஜன் ஆசிரியர் நம்ம ராமானுஜன் பண்ணுவோம், இவர் பிரயத்தனப்படுறாராம். எப்படியாவது கோவிந்தனை திருப்பந்தி கொண்டு வரணும்னு அவ்வளவு தூரம் பிரயத்தனம் நடந்து போறாரு. எங்க திருப்பதியில இருந்து காளஹஸ்தி நடந்து போய் இந்த கோவிந்தனுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி இழுத்து அப்புறமா சம்பிரதாய வேஷம் வரா. அந்த மாதிரி இந்த சைத்தன்யர் இங்கேருந்து அந்த பையன் எப்படியா வந்துட்டா தேவலையே ஆனந்தம் அவனோட பேரும் நித்தியம் ஆடலாமே, அவனோட பக்தி பண்ணலாமே, அவனோட நாமஜபம் பண்ணலாம். ஏன்னா இந்த பக்தியில ஒரு கூடி இருந்து கொடுற சுகம் இருக்கு, நிஜமாவே பரம. அவன் உத்தமமான சிஷ்ய கூட்டம் இருக்கு, நல்ல பக்தி இருக்கு, வசத்தியான பிரேமம் இருக்குன்னா நிஜமாவே வைகுண்டம் இங்க வந்து வைகுண்டம் தேர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. லோகத்தை பத்தி கவலை கிடையாது. கலியுகமா, கிருத்தயுகமா, திரேதாயுகமா, துவாபரயுகமா, யாருக்கு எவ்வளவு பணம் இருக்கு, என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், எதுவும் பிராதானியமா தெரியாது. ஏன்னா எனக்கு சுத்தமான பிரேமை, வேற எதுவும் தெரியாது. பிரேமம் ஒண்ணுதானே எனக்கு. அந்த பிரேமைக்கு வசப்பட்டு அப்படியே இறங்கிடுவேன். நிஜமாவே அது ஒரு பரமசுகம், பரமசுகம். ஏன்னா இந்த வசத்தியான பாவத்தின் எல்லையில போய் நிற்கும் பொழுது இதை பரிமாறிக்கிறது கூட ஒருத்தர் இருந்தா தேவலையேன்னு. நிஜமாவே சாதாரணமா ஒரு அல்ப விஷயம் நல்ல ஒரு ஆனந்தம் கிடைச்சு கொடுத்து, நமக்கு ஏதோ ஒரு குஷி கிடைச்சு கொடுத்து, ஏதோ வர வேண்டிய பணம் வந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதோ பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கலாம். உடனே ஆசனம் யாருக்கு நம்ம தான் இருக்கோம் அப்படின்னா எப்படியாவது நமக்கு ரொம்ப நேரம் ஒரு போன் பண்ணியா சொல்லுங்க வந்துட்டா தேவலை. போன் பண்ணி சொன்ன பிறகு கூட திரும்பி வந்தோன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த அல்ப விஷயத்துக்கு ஒரு ஜன்மாவுடையதான ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தூரம் ஒரு சகா தேவை அப்படின்னா
உத்தமமான பிரேம உன்மத்த நிலையில இருக்கிறவாளுக்கு நிஜமாவே கூட அந்த மாதிரி உத்தமமானவர்கள் கிடைக்க மாட்டார்களான்னு சொன்னாலும் ஆண்டாள் கதர்னால ஆண்டாள் கூப்பிடுறான். மார்கழி மாசம் விடிய காலம்பரை இருந்து தான் மட்டும் போகாம ஒவ்வொருத்தையா எழுப்பி 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 வாங்கோ 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 வாங்கோன்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் கிருப பண்றாளாம் இந்த ஆண்டாள். அந்த மாதிரி இந்த சைத்தன் இங்கேயிருந்து தியானம் பண்றார். வந்துட்டா நன்னா இருக்கு. இந்த ஸ்வரூபன் வந்துட்டா ஸ்வரூபன்னு கூடுவாரா சைத்தன்யம். ஸ்வரூபன் வந்துட்டா நன்னா இருக்குமே நினைக்க அங்கேயிருந்து இவர் கிளம்பிட்டாரு. நினைச்சாலும் இல்லை அங்கே கிளம்பிட்டாலும் சைத்தன் ராத்திரி போயிட்டு ஒரே சிந்தனை. ஸ்வரூபன் வரணும் 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 வரணும். அடுத்த நாள் காலத்துல வந்தாச்சு. ஒரு எத்தனை நாள் நினைச்சுட்டு இருந்தாரோ அத்தனை நாள் அடுத்த நாள் காலத்துல இன்னைக்காவது ஸ்வரூபன் வருவானான்னு ஒரு பார்வை பார்க்கிறார். நிச்சயம் தன்னுடைய அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் இப்படி பார்க்கலாம். இன்னைக்கா ஸ்வரூபன் வரானா நிச்சயம் பார்க்கறா. யாரை பார்க்கிறா, எதுக்காக பார்க்கிறான்? அவளுக்கு தானே தெரியும். அவளுடைய கருணை இருக்கு, எல்லை காண முடியாத ஒரு கருணை, சொல்ல முடியாததான வார்த்தைகள் தான். நிஜமாக சொல்லவே முடியாது. பகவானுடைய கருணையை காட்டிலும் விசேஷமான ஒரு கருணை தான் ஆச்சாரம். ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாராம். வரமாட்டானா வந்துட்டான் பரம சந்தோஷமா. சைத்தன்ய மகாவர் பார்த்து இவர் ஓடிறார், இவர் ஓடுறாராம். 2 பேரும் கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டார். உடனேயே ஸ்வரூபர் திருவிடிகளை விழுந்தார். உடனே சைத்தன்யம் சொல்றார், கனவு கண்டேன்டா நீ வருவேன்னு. பகவத் தியானத்திலேயே கிடக்கிற பக்தனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற இந்த ஒரு குழந்தைக்கு எத்தனை ஒரு கருணை பார்க்கணும். உடனேயே நீ சொப்பனம் கண்டேன்டா நீ இன்னைக்கு வரா மாதிரி வந்துட்டேன். சொப்பனம் வீண் போகலைன்னு விட்டார். இவருக்கு சொப்பனம் அவசியமா பிரத்யட்சமே வருதான். சொப்பனத்தை ஒண்ணு பார்த்தேன்டா நீ வருவேன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே தெரியும். நம்முடைய தவிப்பு இந்த குருவுக்கு சரியா தெரியும். நமக்கு உத்தமமான தவிப்பு இருக்கும் பொழுதும் தெரியும், பயங்கரமான அகம்பாவம் இருக்கும் பொழுதும் தெரியும், பாபமான காரியத்துல மாறிண்டு கிடக்கும் பொழுதும் தெரியும், வருத்தப்படும் பொழுதும் தெரியும், அழும் பொழுதும் தெரியும், நடிக்கும் பொழுதும் தெரியும், பிரயத்தனப்படும் பொழுதும் எல்லாம் தெரிஞ்சலாம். ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரியே நம்ம இடத்த பழகணும். அதுதான் அவருடைய விசேஷம். எல்லாம் தெரிஞ்சலாம், எல்லாம் தெரிஞ்சாலும் அகம்பாவத்திலேயே இருந்தாலும் சாதாரணமா பழகி அகம்பாவத்தை இருக்க, நடிச்சுட்டு இருந்தாலும் சாதாரணமா பழகி நடிப்புல நல்ல கொண்டு ஆச்சாரிய கவனம் என்ன சொல்ல முடியும். உடனே ஸ்வரூப தாமோதரம் வந்துட்டார். பரம சந்தோஷமா இருக்கு. என் கூடயேடா அப்படின்னு விட்டாராம். என் கூடங்கிற அவ சொல்றான்னா அந்த ஒரு வார்த்தைக்கு 1000 கோடி சொன்னா அடிமையா கிடக்கணும், அடிமையா கிடக்கணும். அந்த மாதிரி இந்த சைத்தன்ய சொன்னார். ஸ்வரூப தாமோதரன் கட்டுப்பட்டார், அவர் கூடவே இருந்தார். நடந்துருக்கு வல்ல வந்துருக்க நவத்வீப வாசிகள் ஒவ்வொரு நாளும் வந்துருக்காள். 200 பேர் கிளம்புறா நவத்வீபத்துல. எப்படியா ஒரு ஜெகநாசேத்திரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சந்தர்ப்பத்துல ரத யாத்திரைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஜெகநாத கஷேத்திரத்துல ரத யாத்திரைக்கு முன்னாடி பகவானுக்கு எல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஆனந்தமா கதவை மூடிடுவார். 15 நாளைக்கு கதவை திறக்க மாட்டார். அந்த புறத்துல பகவான் இருக்காண்டுவார். யாரும் பெருவாளும் ஏகாந்தமா இருக்க. ஒரு 15 நாளைக்கு தரிசனமே கிடையாது. கோவில் பூட்டியே தான் இருக்கும். அந்த மாதிரி அது வந்து கொடுத்து அந்த மாதிரி சந்தர்ப்பம். அதே சந்தர்ப்பத்துல ராஜா பிரதாப வந்தாச்சு. அப்படி ஒரு நெருங்கின சமயம் வந்து கொடுத்து இவர்கள்லாம் வந்து இருக்கார். இன்னும் யாரும் வரல. பூரி ஜெகநாசத்துக்குள்ள வரல. இந்த ராஜா ஒரு பக்கம் காத்து எண்ணிக்கா சைத்தன்யனை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சைத்தன்ய நித்தியம் ஜெகநாதனை பார்க்கின்றிருக்கா. அவர் மனசுக்கு ஒவ்வொரு நாளும் மறதா நேரம் குறையறதே. பகவானுடைய சமீதி அரசுவால 15 நாள் கழிச்சு சமீதி சிறப்பான ஒரு சவிப்பு. அப்படி ஒரு சவிப்புல சைத்தன்யர் இருக்கார். அந்த சந்தர்ப்பத்துல ரொம்ப அற்புதமா இந்த ராமானந்த சார்புணத்துல பிரார்த்தனை பண்றார் ராஜா. திரும்பவும் எனக்கு சைத்தன்யருடைய தரிசனம் கிடைக்குமா, நான் வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டார். இவெல்லாம் கலந்து பேசினா. நித்யானந்தர், ராமானந்தர், சார்வபௌமர் இவெல்லாம் கலந்து பேசினார். பல தடவை சொல்லியாச்சு. ராஜா வந்திருக்கான்னு சொன்ன பிறகு கூட சைத்தன்யருக்கு ஒரு ஆசை கிடையாது. உங்களால ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டா எல்லாரையும். அதனால யாரும் பேசவே இல்லை, பயந்துட்டா. அப்புறமா இவெல்லாம் சேர்ந்து ஒரு தைரியத்தை வர வச்சு நித்யானந்த வைஷ்ணு போயிட்டா. ஆனா நித்யானந்த தைரியமா பேச உரிமையோட பேசுறவராச்சு. பிரபு உங்களிடத்த ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு விஞ்ஞாபனம். நீங்க கோவிச்சு திட்ட மாட்டேன்னா சொல்றோம் அப்படின்னு.
சைத்தன்ய சிரிச்சாராம். கோவிச்சு திட்டுற மாதிரி சொல்லாம சொல்ல மாட்டான். எப்படி பேசினா அவருடைய பேச தெரியாத அவனை கோவிச்சு திட்டுற மாதிரி சொல்லப்படாதுன்னு பிரபோ நாங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா நாங்க தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கோம். அவரு பேசுறாரு தப்பு தப்பாதானே பேசுறோம். ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்க நம்முடைய வார்த்தைகளுடைய பலம் ஆழம் நமக்கு தெரிய மாட்டேங்க. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். அடுத்தவா பேசுற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எந்தெந்த வார்த்தைகள் பேசுறோமோ அந்த வார்த்தைகளே நம்ம வாழ்க்கையா மாறும். அடுத்தவா பேசுற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையா மாறுவது இல்லை. அந்த சதாம சொன்ன இப்படிதான் சொன்ன உங்களுக்கே அப்படி தோன்றதே அப்படின்னு கேட்போம். அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையுடைய ஆழம் என்ன, பலம் என்ன, அந்த வார்த்தையினால பின்னாடி உண்டாகக்கூடியதான துக்கம் என்னன்னு அவளுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. நம்ம எதாவது பேசிட்டு போயிட்டு இருப்போம். நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, யாராவது வாடி வாடா அப்படின்னு கூப்பிடுதுன்னா அந்த குழந்தை குஷியா கூப்பிடும். ஆனா பெரிய சொல்றதா அந்த குழந்தை அப்படி இருக்கு முதல்ல சரி பண்ண அப்படின்னு நினைச்சுப்பா. மனசுக்குள்ள வருத்தம் வருதம் குழந்தைக்கு துக்கம் வருமா, அது அம்மா அப்பா யோசனை பண்ணி இப்படி சொல்லப்படாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்ற சில வார்த்தைகள் பார்த்தா வாடி வாடான பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையுடைய பலம் அந்த குழந்தைக்கு துக்கத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம பேசக்கூடியதான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு துக்கத்தை சம்பவிக்கிறது. என்ன கவனிச்சு பாருங்க. பல சந்தர்ப்பங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதுனாலேயே துக்கம் சம்பவிச்சிருக்கு வாழ்க்கை. பல சந்தர்ப்பங்கள்ல இதுதான் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள் முதல்ல வார்த்தையில குறைங்கோ. தேவையில்லாத வார்த்தை அப்படியே மூட்டை கட்டி வீசி எரிஞ்சு விட்டு பகவன் நாம சங்கீதம் தேவையான வார்த்தைகள் மட்டும் பேசுறது வாழ்க்கை வச்சு. அந்த மாதிரி இவர் சொல்லிட்டார். உடனே அவர் சொன்ன பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சார். உடனே அவர் சொன்னா பிரபு ராஜா பிரதாபருத்தன் உங்களிடத்து ரொம்ப பிரீத்தியோட இருக்கார். உங்களை எப்படியாவது தரிசனம் பண்ணணும் ஆசையோட பிடிக்கும். சீக்கிரம் சதம்பரம் ஆரம்பிச்சுட்டார். என்னுடைய தர்மத்தை நஷ்டமாக்குறது எனக்கு கூட இருக்கீரா அப்படின்ட்டார். நிமாய் வந்தேன் இதாகிய பார்த்து சொல்லிட்டார். உடனே பிரபு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரும் ஜீவன் தான், அந்த ஜீவனும் பார்க்க வேங்கிறதான வாஸ்தவம் இல்லைன்னு சொல்லல, அது உத்தமமான கதி அதை பார்க்கலாம் அப்படின்ட்டா. இல்ல பிரபு ராஜாவை பார்க்கணும், நான் போய் ராஜாவை பார்க்கணும்ன்றீரா சைத்திரமா அப்படி சொல்றார். ஒரு சம்சாரத்துல ஒருத்தர் இருக்கான்னா அவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல விட்டுடுவாங்க. யாராவது ஒரு சன்னியாசி உயர்ந்ததுல இருக்கான்னா அது தப்பே இல்லைன்னா கூட தப்பு மாதிரி அவள் தோணி போயிட்டு தப்பு தப்புன்னு பேசிட்டு இருப்பான். இந்த உலகத்துடைய சுவாவம். நான் பண்ற தவறுகள் 1000 கோடி இருந்தாலும் பெருசா தெரியாது. ஆனா பகவத் விஷயம் பக்தி லோகாயுதமாவும் சிந்தனைகளை விட்டு விட்டு லோக ஹிதமா வேலை பண்ற வாழு ஏதான ஒரு தப்பு மாதிரி வாழுக்கு அபிப்பிராயம் வந்து கொடுத்தனால அது தப்பா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒரு அபிப்பிராயம் வந்து கொடுத்தனால இது தப்பு இது தவறு, இவன் ஊரை கெடுக்கிறா அவன் நாட்டை கெடுக்கிறா அப்படின்னு சொல்லி அலைவான். அதனால ஜனங்களை எல்லாரும் தவறான வழியில சூசும்படியா நான் பண்ண மாட்டேன், எல்லாரும் சிக்கிண்டு அவர்களை பாவத்தை சேர்க்கும்படியான ஒரு காரியத்தை நான் பண்ண மாட்டேன்னு சைத்தன்ய மகாபிரபு. உடனே நித்யானந்தர் கொஞ்சம் சொன்னா வேகமா, பிரபோ யார் உங்களை ராஜ சபைக்கு போக சொன்னா? ராஜன் இங்க வந்து பார்க்கலாம், ஒண்ணு ராஜன் இங்க வந்து பார்க்கலாம், அது ஒண்ணும் கஷ்டம் இல்லையா, ராஜன் ஜீவனா இருந்துட்டு சாதாரண ஒரு இடத்துல வந்து பார்க்கலாமே அப்படின்னு. உடனே சைத்தன் ஓஹோ அந்த சிந்தனை மனிதெல்லாம் வந்திருக்காளா அப்படின்னு. அப்படின்னா இல்ல பிரபு, அவருடைய அழுகை அவருடைய அனுராகம் பார்க்கும்போது உங்களுடைய சிஷ்யர்களா இருக்கிறதுனால எங்களுக்கு புரியாது பிரபு அப்படின்ட்டார்.